வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் உடைந்த அதிமுகவினுடைய அதிருப்தி அணி. அதிமுகவினர் குஷியில். சட்டப்பேரவையில் நிகழ்ந்த தரமான சம்பவம். நத்த விஸ்வநாதன் அவர்கள் நன்றி சொல்ல, சி.வி. சண்முகம் புகழ்ந்து தள்ள, எஸ்.பி. வேலுமணி முகத்தில் ஆடல. என்னப்பா சொல்ற, அதிருப்தி அணியா? ஆமா, உங்க எல்லாருக்கும் தான் தெரியுமே, ஒரு 13 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லிட்டு சட்டமன்றத்துக்குள்ள தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் தலைவர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தான். ஸோ அவர் என்ன சொல்றாருன்றதுக்காக அந்த 13 பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த எஸ்.பி. வேலுமணியுடைய அணியில மீண்டும் ஓட்டை விழுந்த மாதிரி தெரியுது. அப்படி ஒரு சம்பவத்தை முதல் ஆளா நத்த விஸ்வநாதனே செய்து விட்டார். என்னன்னு நீங்க பாக்குறீங்க. அதுக்கான வீடியோவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கே புரியும். எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கும் நமது கொறடா அவர்களுக்கும் கொறடா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எடப்பாடி பழனிசாமிய வாழ்த்து விட்டு நன்றி சொல்லிவிட்டு நேத்து அவருடைய உரையை தொடங்கினாருங்க. இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்றுதான். ஏன்னா நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி தன்னை தவிர யாரும் கட்சியில இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து கட்சியில் இருக்கிற முக்கிய ஆட்களை எல்லாம் ஒவ்வொருத்தரா கட்சி விட்டு நீக்கிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில பழக்க தோஷத்துல தன்னையே கட்சி விட்டு நீக்கிக்க போறாரு. அது மட்டும் இல்ல, அதிமுக போனவங்க பிற கட்சியில இன்னைக்கும் 50 பேருக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அவங்க மட்டும் கட்சிக்குள்ளே இருந்தாங்கன்னா இப்போ ஒரு 47, அவங்க ஒரு 50, கிட்டத்தட்ட 97 பேர் நாம வெற்றி பெற்றிருப்போம். எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிகார போதையினால அதிமுக தலைமையில நாம் இருக்க வேண்டும் என்பதனால, கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லை என்பதனால கொஞ்சம் கூட சமரசமே இல்லாம கட்சி விட்டு நீக்கினே இருந்தாரு. பிற கட்சியில இன்னைக்கு 50 பேர் அதிமுக இருக்கிறவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி இப்போதாவது கொஞ்சம் விழித்து கொள்ள வேண்டும். கட்சியில முரண்பாடுகள் வர்றது இயல்புதான். கட்சி நலன் சார்ந்த சில முடிவுகளை தன்னிச்சையாக சில பேர் எடுக்கின்ற பொழுது அவங்க தண்டிக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா திரும்பி வந்தால் அவங்கள அரவணைத்துக் கொள்வதுதான் தலைமைக்கான அழகு. அம்மா என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் நம்பிக்கை துரோகம் பண்றாரு. மீண்டும் நாங்க அதிமுக வரணும் வாங்கன்னு சொன்னாரு. பழைய பதவியை கொடுக்குறோம் அப்படின்னாரு. சரி, பழைய பதவியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு அதிமுகவில் இணைந்த பிறகு எங்களுக்கு பழைய பதவி தரவே இல்லை, சொன்ன சொல்ல காப்பாற்றவே இல்லை, மீண்டும் மீண்டும் துரோக வேலையில ஈடுபடுகின்றார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மீது பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாரு. நத்த விஸ்வநாதன் மூத்த உறுப்பினர், அவரே எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனங்களை அதிகரிக்கின்ற பொழுது அவருடன் இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு கடுமையா விமர்சனம் வைப்பாங்க. அதனால எல்லாவற்றுக்கும் காரணம் நத்த விஸ்வநாதன் தான். அவரு அதிமுகவில் அதிக நாள் இருந்தவர். ஸோ அதிமுகவுடைய கட்சி கடமை பற்றி நல்லா தெரியும். ஒருத்தரை கட்சி விட்டு விலக்கிட்டாங்கன்னா மீண்டும் கட்சியில மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இணைந்தார்கள் என்றால் எப்போது தலைமையானது அவங்களுக்கான மதிப்பு மரியாதை தரணும்னு நினைக்குதோ அப்பதான் மதிப்பு மரியாதை தருவாங்க. அது வரைக்கும் கட்சிக்குள்ள அதிருப்தி இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாம கட்சியில உழைக்கணும் என்ற விஷயமானது நத்த விஷ்ணு அதுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பழைய பதவியை தரேன்னு சொன்னார். எத்தனாம் தேதி தரேன்னு சொன்னார், யாராவது சொல்ல முடியுமா? ஆனா நத்த விஷ்ணு அதனை பொறுத்த வரைக்கும் சேர்ந்த உடனே நம்மளுக்கு பழைய பதவியை தந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அது தப்பு. இதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி வேற கட்சிக்கு போயிட்டு நாம என்ன வேணாலும் பண்ணிட்டு மீண்டும் அதிமுக வந்துடலாம்யா. வந்த உடனே நம்மளை சேர்த்துக்குவாங்க ஒண்ணு. ரெண்டாவது, பழைய பதவியா கொடுத்துருவாங்கய்யா. நாம ஏன் இந்த கட்சியில வெற்றி பெறுமோ வெற்றி பெறாதோ என்று பயந்துகிட்டு இருப்பது. அங்க போனா 4 காசு சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சுமா மீண்டும் இங்க வரலாம் அப்படின்னு எண்ணங்கள் அதிமுக இருக்கிறவங்களுக்கு தோன்றிவிடும். அதனால எந்த கட்சியா இருந்தாலும் சரி, கட்சி தாவிட்டு மீண்டும் இங்க வந்தாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை தான் திரும்ப பெறுமே அன்றி ஒருபோதும் அவங்களுக்கான முக்கியத்துவம் கூடிவிடாது.
ஏன்னா தலைமைக்கு அவங்க மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அவங்களுடைய செயல்கள் தான் நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வெயிட் பண்றாரு. ஆனா நத்த விஸ்வநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் எடப்பாடி பழனிசாமி மீது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியுடன் சேர்ந்துக்கிட்டு சேற்றை வாரி வீசிக்கிட்டே இருக்கிறார். அதுலயும் இவங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவளித்து விட்டு வந்திருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, இவங்க அந்த கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவாகவே இருந்தாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் பாயும், அதன் மூலமாக இவங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்ற நிலை வந்த பிறகுதான் இவங்க கட்சிக்குள்ள வந்திருக்காங்க. உண்மையாகவே அதிமுக பலமா இருக்கணும், நலமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இவங்க வரல. நம்ம பதவி போயிடும், எதுக்காக தேவையில்லாம இப்போ நம்ம பதவியை விட்டுட்டு இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியுமா? முடியாது. அதனால பதவி போயிடுமே என்பதற்காகத்தான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தாங்க என்று கட்சி நலன் சார்ந்து சிந்தித்து அவங்க கட்சிக்கு வரல. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தெரியாதா? அதனால கொஞ்சம் பொறுமையா அவங்களுக்கான பதவியை தருவோம் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி நினைச்சார். ஒண்ணுமில்ல, இப்ப நத்த விஸ்வநாதன் அவர்களே பொதுச் செயலாளராக இருந்தா இந்த மாதிரி கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டு பதவி போயிடும் என்பதற்காக ஓடி வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கட்சியில் இணைந்து விட்டால் நத்த விஸ்வநாதன் அவர்களே வந்து அவங்களுக்கு பதவியை தூக்கி கொடுப்பாரா? இல்ல நத்த விஸ்வநாதன் அவர்கள் அவங்களுடைய மாவட்டத்துல எத்தனை பேரை கட்சி விட்டு தூக்கி இருக்காரு. எவனையாவது கருத்தை கேட்டுட்டு ஏண்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கருத்தை கேட்டுட்டு அந்த மாவட்டத்துல அவருடைய அதிருப்தியாளருடைய கட்சி பதவியோ இல்ல அவரையோ கட்சி விட்டு தூக்கி இருக்காரா? ஆனா நத்த விஸ்வநாதன் போன்றவங்க எல்லாம் செய்யறது சரி, ஆனா எடப்பாடி பழனிசாமி செஞ்சா தப்பு. அதனால கடந்த காலத்துல நம்ம நத்த விஸ்வநாதன்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை மதிப்பதே கிடையாது. சென்ற கூட்டத்தொடர்லாம் வந்து நம்ம நத்த விஸ்வநாதன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் என்று சொல்லி வாழ்த்து தெரிவித்து விட்டு அப்புறம் பேச தொடங்கல. ஆனா இந்த முறை ஏதோ ஒரு மன உறுத்தல் இருந்திருக்கிறது. ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களை வாழ்த்தி விட்டு அதே மாதிரி வணங்கி விட்டு நன்றி சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்தும் வணக்கத்தையும் தெரிவித்து விட்டு அதுக்கப்புறம் பேச்ச தொடங்குறார். இவர் தான் இப்படின்னு பார்த்தா ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட ஆளுமை தெரியுமா? இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் கூட செய்யாதது, ஏன் அரசியல் வரலாற்றுல தமிழ்நாட்டுல யாருமே செய்யாத ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி துணிச்சலா செஞ்சாரு அப்படின்றத சொல்லாம சொன்னாரு நம்ம சி.வி. சண்முகம். இது சட்டப்பேரவையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வாய் பிளந்து பார்க்கின்ற ஒரு நிகழ்வா இருந்தது. இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவு வருகிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை. ஆனா நீட்ல 7.5% இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் என்பதற்காக மசோதாவை ஏற்றி ஆளுநருக்கு அனுப்புறார். ஆளுநர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்களா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்குல்ல அதை நடைமுறைப்படுத்துங்க, கூடவே இந்த நீட்ல பாதிப்படையக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட நான் கையெழுத்து போட்டு தரேன், அதையும் சேர்த்தே நீங்க நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு ஆளுநர் வந்து கோரிக்கை வைக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண்ணு, பிற்படுத்தப்பட்ட இரண்டாவது தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் வந்து இன்னும் முன்னேற வேண்டியதா இருக்குது. மத்திய அரசாங்கம் எதன் அடிப்படையில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆனது கொண்டு வந்து நமக்கு தெரியாது. ஆனால் அதை ஆராய்ந்த பிறகுதான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். ஆனால் இந்த 7.5% நீங்க கையெழுத்து போடணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆளுநர் கடைசி வரைக்கும் மறுத்துட்டார். ஆனா ஒவ்வொரு ஆண்டும் நீட் இருக்கின்ற காரணத்தினால அதை வச்சு அரசியல் செஞ்சுட்டே இருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்து நம்ம அரசு பள்ளி மாணவர்களை வைத்து அரசியல் செய்யறாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தார், இந்த மசோதாவை நாமளே நடைமுறைக்கு கொண்டு வரலாம். சிக்கலான சூழ்நிலையில், இரண்டாவது பதட்டமான சூழ்நிலையில், அதே மாதிரி உலக நாடுகளோ இல்ல அண்டை மாநில அச்சுறுத்தலோ இருக்கின்ற தருணத்துல முதலமைச்சருக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது 162 பிரிவில். அந்த தனித்த அதிகாரத்தை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அந்த 7.5% இடஒதுக்கீட நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாரு. இந்த மாதிரியான மசோதாவை தனி அதிகாரத்தை பயன்படுத்தி யாரும் கொண்டு வரவே இல்லை. மசோதாவுக்கு ஒப்புதல் தரல அப்படின்னு வந்து ஆளுநர்கிட்ட போய் வரிசையா உக்காந்துகிட்டு இருந்த ஸ்டாலின் கடைசியில உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி உச்ச நீதிமன்றமானது விசாரித்து கடைசியில 10 மசோதாவுக்கு உச்ச நீதிமன்றமே அனுமதி அளித்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போனா லேட் ஆகும், அவன் எப்ப விசாரிப்பான்னு தெரியாது, நமக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்துவோம், அதுக்கப்புறம் எவன் கோர்ட்டுக்கு போறான்னு பார்க்கலாம், அப்படி கோர்ட்டுக்கு போய் அதை ரத்து பண்ணுகின்ற துணிச்சல் யாருக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நீட்ல பாதிப்படைகின்ற மாணவர்களுக்கு தானே 7.5% தரும்.
நம்ம சாதிக்கு தரமா இல்ல ஒரு மதக்காரனுக்கு தரமா, மாணவருக்கு தர எவன் துணிச்சலா போறான்னு பார்க்கலாம், மாணவருடைய நலனுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிவிட்டு 162வது பிரிவை பயன்படுத்தி 7.5% இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தினார்கள். இடபிள்யூஎஸ் நடைமுறைப்படுத்தணும் என்று அழுத்தம் தருகின்ற தருணத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி இப்படி சிறப்பாக செயல்பட்டாரு அப்படின்னு சி.வி. சண்முகம் எடப்பாடி ஆட்சியில மிராக்கள் செய்ததை பாராட்டி தள்ளினாரு. சரி, இது ஏன் பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்பீங்க. அதிமுக இருக்கக்கூடிய தளவாய் சுந்தரம் அவர் எந்த இடத்துல நின்று வெற்றி பெற்று வந்திருக்கிறார் என்ற விஷயம் தெரியும். அங்க பாஜக ஆதிக்கம் அதிகமா இருக்குது. ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் முன்னேற்றப்பட்ட இல்ல முன்னேறிய ஜாதியினர் இருக்கிறாங்க. அவங்க இயற்கையாவே இடஒதுக்கீடை எதிர்பார்க்கின்றார்கள். அப்போ தளவாய் சுந்தரத்துக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது. அதை சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இந்த அரசாங்கமானது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை நடைமுறைக்கு கொண்டு வரணும். எங்க கட்சி தான் 69% இடஒதுக்கீடை உறுதிப்படுத்திச்சு. அதனால பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு அதிகமா கிடைக்குது. இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு 50% தான் இடஒதுக்கீடு. ஆனா அதிமுக பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கும் இடஒதுக்கீடை அதிகரித்திருக்கிறது. அப்போ இவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு அதிகப்படுத்திய அதிமுக தன்னுடைய ஆட்சி காலத்துல முன்னேறிய சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தாம விட்டுட்டாங்க. அவங்களுக்கும் இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தியிருந்தால் சமூக நீதி காத்த வீராங்கனை சொல்றாங்களே எங்க அம்மாவை, அது இன்னும் பெருமையாக பேசப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த அரசாங்கமாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தளவாய் சுந்தரம் அவர்கள் வேண்டுகோள் வச்சாரு. ஏன்னா தளவாய் சுந்தரத்துக்கு அங்க அதிகமான வாக்குகள் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. அதனால இயற்கையாகவே அந்த கோரிக்கை வைக்கிறாரு. உடனடியாக அமைச்சர் பெருமக்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பொறுமையா இருந்து பார்த்துருக்கணும். ஏன்னா இந்த அரசாங்கத்துடைய முடிவு என்ன என்பதை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை நடைமுறைப்படுத்தணுமா, இல்லை அந்த கொள்கையில இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை கடந்த காலத்தில் அதிமுக திமுக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வேண்டாம் என்று முடிவெடுத்தாங்களே அந்த முடிவில் இருக்க போறாங்களா, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அதிமுகவில் இருந்த சி.வி. சண்முகம் எழுந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தேவையில்லை, ஒடுக்கப்பட்டோருக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்குமான அரசாக நடத்தின அதிமுக தலைமைகள் இப்ப எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பற்றி கேட்கிற நிலைக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி 7.5% கொண்டு வந்தோம், அந்த தருணத்துல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆனது எங்களுக்கு எப்படி தடையா இருந்தது என்பதெல்லாம் சொல்லி முடிச்சார். அதை தான் உங்களுக்கு சொன்னேன். அது மட்டும் இல்ல, தளவாய் சுந்தரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு கேட்பது அது அவருடைய தொகுதி பிரச்சனை, அது அதிமுக பிரச்சனை கிடையாது. அதனால அது அதிமுக பிரச்சனை என்று நீங்க நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ மொத்தத்துல எடப்பாடியார் செய்த சாதனை, அதிமுக பிரச்சனை என்ன, அதிமுக கொள்கை என்ன அப்படின்றதெல்லாம் சி.வி. சண்முகம் அவர்கள் பேசுகின்றார். நத்த விஸ்வநாதன் எடப்பாடியாருக்கு நன்றி சொல்றாரு. ஸோ மொத்தத்துல எஸ்.பி. வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு கூட்டப்பட்டால் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி எஸ்.பி. வேலுமணி பொதுச் செயலாளர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இப்ப மெல்ல மெல்ல அந்த எதிர்ப்பு அணியில் இருந்தே எடப்பாடிக்கு ஆதரவான குரல்கள் வந்துகிட்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டே வருது. நம்ம எஸ்.பி. வேலுமணி அவர்களும் தனிமரம் ஆவத அதிமுக தொண்டர்கள் பார்க்குறாங்க, குஷியாக வராங்க. ஆனால் சமூக வலைத்தளத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பிரிந்து சென்றவர்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு முள் தைத்து இருக்கிறது, அதை மட்டும் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அந்த முள்ளை மட்டும் எடுத்துட்டாருன்னா நிச்சயமா அதிமுக ஒன்றாகிவிடும், பலமாகிவிடும். அப்புறம் 2031 வென்றாகி விட்டது என்று சொல்லி ஆட்சி கட்டல உட்காரலாம் அப்படின்னு சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிருப்தியாளர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, பிரிந்து சென்றவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, அவர்களெல்லாம் அதிமுக வர்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி முயற்சி எடுக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க. சரிப்பா, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம்லாம் திடீர்னு எடப்பாடி பழனிசாமியை கடுமையா விமர்சனம் பண்ணிவிட்டு எதற்காக இப்ப அந்தர் பெல்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒண்ணு எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை, ரெண்டாவது தவேகாவில் உரிய மரியாதை கிடையாது, மூன்றாவது பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் அங்க போகணும். பதவியை ராஜினாமா பண்ணோம்னா நிச்சயமா மீண்டும் அந்த இடத்துல நின்னா ஜெயிப்புமா தெரியாது. அதனால பல்வேறுபட்ட சிக்கல் இருப்பதனால அதிமுக வர்றதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறார் என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.